ஹலோ எவ்ரிவன். நாங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் சொல்ல போகிறேன். ஸோ நாங்கள் வந்து வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மட்டுமே கொடுக்கல, அட்வான்ஸாக 6 மந்த் கோர்ஸுமே இருக்குது. இந்த 6 மந்த் கோர்ஸ் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன ஸ்பெஷல்னால், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெறும் கோர்ஸ் மட்டுமே ஒர்க் அவுட் ஆகாது, உங்களுக்கு கன்சல்டேஷனும் தேவைப்படும். ஸோ அதை தான் நாங்கள் வந்து கொடுக்கலான்னு இருக்கோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி கன்சல்டேஷனோட நீங்கள் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸை எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அதை பக்காவாக வந்து அந்த பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவோம். அதுக்கான ட்ரைனிங்கும் கன்சல்டேஷனும் சேர்ந்தே வந்து இந்த ட்ரைனிங்கில் வரும். ஓகேங்களா? இதே வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமா வந்து ஸ்லோவாக வந்து லைவ் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இது வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மட்டும் இல்லை, கிராஃபிக் டிசைனிங்கு, யூஎக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் லைவ் ஒர்க்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லுமே வந்து உங்களுக்கு லைவ் ஒர்க்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் உங்களோட பிஸ்னஸை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ஒருத்தவங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் கீவேர்ட் ரிசர்ச் டாபிக் நான் எடுத்திருக்கேன். அவங்களோட நேம் வந்து வேணு. அவங்க வந்து பெட் கேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட பிஸ்னஸை நாங்கள் எப்படி க்ரோ பண்ணுறோன்றதை அப்கமிங் டேஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்ம கீவேர்ட் ரிசர்ச் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு டாக்குமெண்ட் ஓகே. ஃபைல் எடுத்துக்கிறேன். உங்களோட டொமைன் நேம் வந்து ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா அப்படியே கூட ம். சொல்லுங்கள். லைவ்ல இருக்கா அந்த வெப்சைட்டு? நான் செக் பண்ணல. பழசு தான் ஓப்பன் ஆயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலா 1 மந்த் பின்னாடி கூட பார்த்தப்போ. www.venuspetcare.com. வேணுஸ்ன்னு வருமா? வேணுஸ் பெட் கேர். ஒரு நிமிஷம் இதை நான் செக் பண்ணிக்கிறேன் லைவ்ல இருக்கான்னு. ம். ஏன்னா நம்ம ஃபுல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு நிமிஷம் நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிக்கிறது பெட்டரு. ஓகே. கீவேர்ட் ரிசர்ச் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டரு. ஓகேங்களா? ம். ஸோ நம்ம பண்ணுற வெப்சைட் இன்னும் லைவ்ல வரல தானே? இல்லை லைவ்ல வந்துருச்சா? எது? இப்போ நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் சேம் புதுசா. பழசு தான் இது. இது இன்னும் பழைய வெப்சைட். ஓகே. கால் பண்ணியிருந்தேன் விஸ்வா, உங்களுக்கு ஆக்சுவலா நேத்தே கொடுக்குறேன்னு இருந்தாங்க இல்லையா? ஸோ ம். மார்னிங் கால் பண்ணியிருந்தேன். அவங்க எதுவும் ஆன்சர் பண்ணல சார். ஓகே, நான் ஒரு முறை கால் பண்ணுறேன். சரி. ஓகேங்களா? இப்போ இதுதானே சர்வீஸ். இப்போ சேம் சர்வீஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் எதனா இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆ இப்போதைக்கு ஆ இதுதானே சர்வீசஸ். எக்ஸ்ட்ரா இருக்கு இதுல. இல்லை இல்லை, இப்போ இந்த 5 இருக்கு தானே? இல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இல்ல. மீதி 4 இருக்கா? ஆ சரி, ஓகே. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பெட் ஆக்சசரிஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ம் ஏன்னா நான் உங்கள் இதுலேருந்தே நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். பெட் ஆக்சசரிஸ். பெட் ஆக்சசரிஸ் நெக்ஸ்ட். இது இருக்கு இல்லையா, பெட் போர்டிங். அது இருக்கு. ம் பெட் போர்டிங் டே கேர். ஓகேங்களா? ஸோ இதுவுமே ம் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒன்று ஆட் பண்ணிட்டே போகலாம் வேணும்னா கூட. ம் பெட் க்ரூமிங் இருக்குது. ஸோ இதுவுமே எடுத்துக்கலாம். பெட் க்ரூமிங். நெக்ஸ்ட்டு பெட் ஸ்விம்மிங். நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது நிறையா ஸ்விம்மிங் ரிலேட்டட் வீடியோஸ் தான் வந்திருக்கு. ஆமா ஆமா. ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்மளோட கீவேர்ட்ஸ். அதாவது ம் வந்து உங்கள் வெப்சைட்டில் ப்ரீவியஸ் வெப்சைட்டில் இருக்கிற கீவேர்ட்ஸ். இப்போ வேறு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டாக் கேஃபே. டாக். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது இருக்கா? டாக் பார்க். டாக் பார்க்கா? ம்
நெக்ஸ்ட்டு. சரி, இது லாஸ்ட்ல போட்டுருங்க. பெட் ஆக்சசரிஸ் இருக்குல்ல, ம். அது லாஸ்ட்ல போட்டுருங்க, இல்ல, சொல்றேன். இல்ல. அது பரவால்ல. இது ஆர்டர் வைஸா எப்படி இருந்தாலும் பரவால்ல. நம்ம இது ஜஸ்ட் ஓகே. எடுத்துக்கிறோம் அவ்வளோதான். ஆக்சசரிஸ், போர்டிங்கு, க்ரூமிங்கு, ஸ்விம்மிங்கு, டாக் கேஃபே, டாக் பார்க்கு. ம். நான் பெங்களூர்னு அவ்வளோதான் சார். வேர்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, பெட் போர்டிங் அண்ட் பெட் டேக் கேர்னு செப்பரேட்டாக தானே வருது. அப்போ நான் இதை ஆமா. செப்பரேட்டாகவே எடுக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணுறது கீவேர்ட் ரிசர்ச் தான். ம். டாக் போர்டிங்ன்ட்டு சர்ச் பண்ணலாம். பெட் போர்டிங், டாக் போர்டிங் ஈக்குவலா இருக்கும் அதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ம். ஸோ இங்கேயுமே நான் பெங்களூர்னு ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களோட சர்வீஸ். இது நல்ல வந்து கீவேர்டு கிடையாது, இது வந்து சர்வீஸாக நம்ம பார்க்கலாம். ம். ஓகேங்களா? ம். இப்போ இதுக்கு வந்து என்கிட்ட செம்ரஷ் டூலும் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் என்ன ம். பண்ணுறேன்னா, கீவேர்ட் ரிசர்ச் வந்து நான் இங்கே போய்க்கிறேன். இப்போ பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, நான் அதில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, கீவேர்ட் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பாக நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஒன்று, லோக்கலாக நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ம். கண்டிப்பாக வந்து கூகுள் ஆட்ஸில் இருக்கிற கீவேர்ட் பிளானர் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அதில் வந்து நீங்கள் ஆட் ரன் பண்ணீங்கன்னா அக்யூரேட்டான வால்யூம் நம்மளுக்கு கிடைக்கும். ம். ஓகேங்களா? இங்கே போயிட்டு நான் இங்கே ஜஸ்ட் கீவேர்ட் பிளானர் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ டிஸ்கவர் நியூ கீவேர்டு இதில் அப் டு 10 வரையும் போட்டுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 6 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று மட்டும் நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். கெட் ரிசல்ட்ஸ் கொடுத்து பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து நான் பெங்களூர்னு மாற்றிக்கிறேன், இந்தியா வேணாம். ம். எனக்கு வந்து அக்யூரேட்டான வால்யூம் தேவைப்படுதுன்றதுனால நான் பெங்களூர் போட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பாருங்க, இப்போ இந்த கீவேர்டுக்கு நான் இங்கே பாருங்க, இது வந்து நம்ம சர்வீஸ். இந்த சர்வீஸ் கூட நான் என்னோட லொக்கேஷன் ஆட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணணும் கீவேர்டு எதனா இருக்குதா அப்படின்னு. இதில் இவ்வளோ தான் கீவேர்ட்ஸ் பாருங்க. பெட் ஆக்சசரிஸ் பெங்களூர் 10 இருக்கு வால்யூமு. பாருங்க, நல்லா பாருங்க, இங்கே ம். பெங்களூர் தான் நான் போட்டிருக்கேன். வேணா இங்கே நம்ம டேட் ம். வைஸாக கூட இது பண்ணிக்கலாம். லாஸ்ட் 12 மந்த்தே நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? லாஸ்ட் மந்த் ம். வேணா கூட நம்ம எடுத்துக்கலாம். அது டிபெண்ட்ஸ். சில கீவேர்ட்ஸ் வந்து அக்யூரேட்டாக எனக்கு லாஸ்ட் மந்த்தில் என்ன நடந்தது. இப்போ சில பிஸ்னஸ் வந்து மந்த்லி இப்போ சீசன் வைஸாக நடக்கும். அந்த ஆமா, ஆமா, சீசன் ஆமா. வைஸாக போகும்போது நம்ம மந்த் வைஸ் போய்க்கலாம். பட் இது வந்து ம். ரேண்டமாக இருக்கிறதுனால நான் 12 மந்த்தே எடுத்துக்கிறேன். இப்போ இவ்வளோ தாங்க ம். கீவேர்ட்ஸ். இது பெட் ஆக்சசரிஸ் இன் பெங்களூர். இதை நான் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நேராக ஒரு நியூ டேபுக்கு போயிடலாம். ஸோ இங்கே போகிறேன், என்ட்ரு பண்ணுறேன். பெட் ஆக்சசரிஸ் பெங்களூர் அப்படின்னு போட்டால் இந்த லோக்கல் எஸ்இஓ நிறைய வருது. இதை நம்ம வேறு ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்புறமா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை நம்ம டச் பண்ண வேணாம், அப்புறமா பண்ணலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு யாராவது வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படியே கீழே வந்தால் நிறைய வந்து ஷாப்பிங் ஆட் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்களா? கூகுள் ஆட்ஸில் சர்ச் ம். கேம்பெயின் கிடையாது, இது வந்து ஷாப்பிங் ஆட்ஸு. ஸோ இது நிறைய ம். ரன் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ மேபி இப்போ ஆட் இல்லை, ஓகேங்களா? பட் ஆட் ரன் பண்ணலாம் சம்டைம்ஸ். ஓகேங்களா? இப்போ ம். ஃபஸ்ட்டு ஜஸ்டைல் வருது, இந்தியா மார்ட் வருது, சூப்பர் டைல்ஸு இதெல்லாம் வருது. இதில் ஏதாவது கீவேர்ட்ஸ் எதனா உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா பாருங்கள். ஆன்லைன் பெட் ஸ்டோர் அந்த மாதிரி எதனா இருக்குதா? ஒரு செகண்ட் பார்க்குறேன். ஆன்லைன் பெட் ஸ்டோரு, அப்புறமா ஷாப் பெட் சப்ளைஸு, இந்த மாதிரி எதனா இருக்கான்னு ஒரு முறை நீங்கள் பார்த்துருங்க. சார், ஆக்சுவலா என்ன தெரியுமா? ம். இது வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இந்த அக்சசரிஸ். நான் இப்போ கெஃபே சொன்னேன் இல்லையா? ம். அதுல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது டாக் கெஃபே வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ம். மீதி எல்லாமே எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் தான். ஓகே. இப்போ ஆன்லைன் பெட் இதுல ஸ்டோரு, வந்து கீவேர்ட் நம்மளுக்கு. ம். ஆன்லைன் பெட் ஸ்டோர்ன்றது ஃபியூச்சரில் வேணா வரலாமா? ஆமா, ஆமா. ஃபியூச்சர்னா இப்போ ஓப்பன் ஆகும் அது. ஸோ இந்த அக்சசரிஸ்ன்ற கான்செப்ட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. நான் என்ன சொல்றேன் தெரியுமா?
இல்ல அக்சசரிஸ இல்ல வந்து இருங்க இருங்க. இது ம், இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்குது, இந்த சர்வீஸ் இருக்குது. ஆனா ம், ஃபியூச்சர்ல மேபி ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நான் ஆமா. என்ன என்ன ஸ்ட்ரக்சர் பண்றேன்னா, இப்ப ம், ஒரு நிமிஷம். இப்ப இதுதான் நம்மளோட கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? இப்ப இது ஸ்ட்ரக்சரா எப்படி வரும்ன்றத நான் சொல்லிடுறேன். இப்போ ஹோம் ம். ஹோம் பேஜ் ஆல்ரெடி இப்போ டெவலப்மெண்ட்ல இருக்குது. அபவுட் அஸ், சர்வீசஸ், அப்புறமா பிளாக்ல நம்ம பிளாக் ரைட்டிங் எதனா இந்த கண்டென்ட் எதனா இருந்தால் எழுதுவோம். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இதுதான் இந்த ரேண்டமான பேஜஸ் இதுதான். இப்போ நான் உங்களுக்கு என்ன ஓகே, சொல்ல வரேன்னா, இப்போ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு சர்ச் பண்ணிக்கலாம். எதுக்கு அதிகமாக வால்யூம் இருக்குதோ, இது என்னோட சஜஷன் தான். ஓகே. எதுக்கு அதிகமாக வால்யூம் இருக்குதோ, ஒரு நிமிஷம், எதுக்கு அதிகமாக வால்யூம் இருக்குதோ அதை வந்து நம்ம வந்து ஹோம் பேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆ, ஏன்னா யூஸ்வலாகவே வந்து இப்போ பேக் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, பேக் லிங்க் வந்து ஹோம் பேஜுக்கு தான் நிறைய ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. அப்போ வந்து யூஸ்வலாக வந்து ஹோம் பேஜ் வந்து நிறைய பேக் லிங்க் நேச்சுரலாக ரிசீவ் ஆகுறதுனால நம்ம மெயின் ம், கீவேர்டு இதெல்லாம் நம்ம சர்வீசஸ் தான். பெட் போர்டிங்கு, பெட் டே கேரு, க்ரூமிங்கு, ஸ்விம்மிங் இதெல்லாம் சர்வீசஸ் தான். மெயின் ம், கீவேர்டு எதுன்னா எதில் ஹையஸ்ட் வால்யூம் இருக்குதோ அதான் மெயின் கீவேர்டு. நம்ம அப்படி தான் பார்க்கணும். இல்லை சார் நான் வந்து இந்த சர்வீஸ் தான் பண்ணுறேன், அதனால் எனக்கு ம், இதுதான் மெயின், அப்படி போக முடியாது. ம். ஓகேங்களா? அதனால் இதில் எது மெயின் சர்வீசஸ்ன்றத நம்ம வந்து டிபெண்ட் அப்பான் இப்போ வந்து இதில் இருக்கிற வால்யூம் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ பெட் அக்சசரிஸ்க்கு பெரிய வால்யூம் கிடையாது. நான் வந்து நெக்ஸ்ட் வந்து பெட் போர்டிங் போகிறேன். ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ணிடலாம். சரி, ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது. புரிஞ்சுது, புரிஞ்சுது, புரிஞ்சுது. ஓகே, இங்கே இல்லை, இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் இண்டிவிஜுவலாகவே செக் பண்ணிக்கிறேன் ஒன்று ஒன்றா வந்து, ஏன்னா மிக்ஸ் மேட்ச் ம். ஆக தேவையில்லை. ஸோ இப்போ பாருங்க, பெட் போர்டிங் பெங்களூர் 880 இருக்குது. டே போர்டிங் ரெண்டும் ஒன்று தானே? சாரி, டாக் போர்டிங் ரெண்டும் 2 ஒன்று ட்ரை தான். பண்ணுங்க. டாக் போர்டிங், பெட் போர்டிங் 2 ஒண்ணு தான். கேட் போர்டிங் கூட இருக்குதா? அது இருக்கு. நம்ம கிட்ட அந்த சர்வீஸ் இல்ல. இல்லை உங்ககிட்ட இல்லை தானே கேட் போர்டிங்ன்றது? இல்ல, 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 இல்ல. ஒன்லி டாக் போர்டிங் தான். ஓகே. ஸோ சார், டாக் டே கேர் இது எப்படி சொல்லுவாங்கன்னா, பெட் போர்டிங், டாக் டே கேர், பெட் டே கேர் இந்த மாதிரி. இது ஓகே எல்லாமே நம்ம ரிலேட்டட் பிசினஸ் தான். அது ஒண்ணு விட்டு கேட் போர்டிங் விட்டு. ஓகே. இப்போ பெங்களூர்ல இவ்வளோ வால்யூம் இருக்குங்க. இப்போ வந்து ஆமா. நீங்கள் சொல்கிற மாதிரி டாக் டே கேரு இதுவும் ஒன்று தான். பெட் போர்டிங்கு டே ஆமா. கேர் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ எஸ். நான் வந்து இது ரெண்டுமே ஒன்று தானே? இது ரெண்டும் 2 ஒன்று ஒண்ணு தானே? தான். ஒண்ணு தான். க்ரூமிங்ன்றது வேறயா? இப்போ நான் அது வேற. இதையும் எடுத்துக்கிறேன். நான் இப்போ வந்து ம். மெர்ஜ் பண்ணுறேன் ரெண்டுத்தையும். ஓகேங்களா? ம். அட்ரஸஸ் கொடுக்குறேன். ஸோ எப்பயுமே நம்ம யூஸ்வலாக இங்கே போடுற கீவேர்டு டாப்லேயே காமிச்சிடும் அதுக்கு என்ன வால்யூம் இருக்குன்னு. இப்போ ம். 62 கீவேர்டு இருக்குங்க. 62 கீவேர்டில் இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம்? க்ரூமிங்னு போட்டிருக்கோம். க்ரூமிங் அப்படின்றது எதனா இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். க்ரூமிங்னு எதுவுமே கிடையாது பாருங்கள். எல்லாம் டே கேரு இந்த மாதிரி ரிலவெண்ட்டாக தான் வருது. க்ரூமிங்னு ம். அவ்வளோ கிடையாது. ஓகேங்களா? அதுக்காக வந்து இப்போ க்ரூமிங்னு இல்லைன்னா சர்ச் இன்ஜின்ல இல்லை, அதுக்காக அந்த சர்வீஸே டிமாண்ட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வேற சார், வேற இல்ல, இல்ல. ம், டாக் க்ரூமிங் இல்லனா ம். டாக் ஸ்பான் போட்டு பாருங்க. டாக் சலூன் இல்ல டாக் ஸ்பான். டாக் க்ரூமிங்னு போடுங்க இல்லாட்டி. ஓகே. டாக் க்ரூமிங் டாக் க்ரூமிங்க்கு இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ம். இனிஷியல் டைமில் இப்போ நான் வந்து இங்கே போயிட்டு நான் இது வால்யூம்லாம் எடுக்கல. இப்போ ரெண்டு இது ஒன்று தானே? இப்போ வந்து ம். இங்கே நான் சார், மென்ஷன் ஒண்ணு பண்ணுறேன். பண்ணுங்க. க்ரூமிங் இப்ப க்ரூமிங் விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் போர்டிங் அதான் இப்ப பிரைமரி. அதுல என்னென்ன நேம்ஸ் வரும்னுட்டு நான் சொல்றேன். இல்லைங்க, அது இருங்க, ஃபுல்லா எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாங்க. இன்னும் இதெல்லாம் இருக்கு இல்லையா? செக் பண்ணி அதுக்கப்புறம் எது பெட்டராக இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. சரி, ஓகே, ஓகே. ஸோ நல்ல வால்யூம் பெட் இருக்குது. இது ரெண்டும் போர்டிங். ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ வந்து நான் பெட் போர்டிங்கை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் டாக் க்ரூமிங் மட்டும் போட்டு அதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம எதுக்கு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறோம்னா, ஹோம் பேஜில் என்ன வரணும் அப்படின்றது தான் நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறோம். ம். உங்களுக்கே தெரியும், சரி. நம்ம ஹோம் பேஜ் தான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணி லான்ச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் பேஜஸ் பேக் எண்ட் எல்லாமே வரும். ம். ஓகேங்களா? இப்போ டாக் க்ரூமிங் பெங்களூர், டாக் க்ரூமிங் அட் ஹோம் பெங்களூர், டாக் ஸ்பா இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், டாக் ஸ்பா அப்படின்னு இருக்குது. டாக் ஸ்பா. ம். இது வந்து ஓரளவுக்கு வால்யூம் இருக்குங்க. 390 இதெல்லாம் ஓரளவுக்கு வால்யூம் இருக்கு. இப்போ நான் இப்போ வந்து ஓகே. செம்ரஷ்லையும் பண்ணலாம், வேற அட்வான்ஸாகவும் பண்ணலாம்.
எனக்கு வந்து ம் லோக்கலான கீவேர்ட்ஸு எக்ஸாக்டான வால்யூம் வேணுன்றதுனால நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கூகுள் ஆட் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி ஆட் ரன் பண்ணுறதுனால இது எக்ஸாக்டாக ம் காமிக்குது, இல்லைன்னா எக்ஸாக்டாக காமிக்காது. இது எப்படி காமிக்குன்னா, இப்போ 319 இருக்கு இல்லைங்களா, அது வந்து எப்படி காட்டுனா 1500 to 1000, 1000 to 2000 இப்படி வரும். எக்ஸாக்டான வால்யூம் நமக்கு தெரியாது. ஓகே ஓகேங்களா? ஸோ ஓகே அதனால தான் நம்ம இது வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே, இதுக்கு வால்யூம் இருக்கு, பட் இதை மெயின் பேஜில் போட தேவையில்லை. ஏன்னா இங்கே ஆல்ரெடி ம் வந்து இதுக்கு வந்து நல்ல வால்யூம் இருக்கு, ஹை வால்யூம் இருக்குது கம்பேர்ட் டு ம் திஸ். இது வந்து நான் மீடியம் போட்டுடுறேன். ம் ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்விம்மிங் பூல். இது வந்து நான் பெட்டுன்றதை விட டாக்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா பெட்டுன்றது எல்லாமே வந்துடும் அதில். ஓகே இப்போ நீங்க டாக் தானே பண்றீங்க? ஆமா ஆமா பட் பெட்டுன்னு சொல்லுவாங்க அதிகமா. டாகுக்கு பெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இல்லை நம்மளுக்கு கீவேர்டு எதுன்றது தானே இப்போ முக்கியம். இல்லைன்னா ஒரு ஐடியா பண்ணலாம். ம் இப்போ இங்கே வந்து டாக் க்ரூமிங் பெங்களூர், இதே வந்து பெட் க்ரூமிங் பெங்களூர் போட்டுடலாம். பெங்களூர் என்டர் பண்ணுறோம். ஸோ பாருங்க, ரெண்டும் ஒரே மீனிங் தாங்க வருது ஆல்மோஸ்ட். நம்ம ரெண்டு கீவேர்டுமே ஆட் பண்ணிக்கலாம். பெட் க்ரூமிங் 170 ஆல்மோஸ்ட் வால்யூம் லெவல்லாம் ஒரே லெவல் தான் வருது. ரொம்ப சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? ஓகே இப்போ இது வந்து மீடியம் லெவலில் இருக்குது. இப்போ ம் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து டாக் ஆர் பெட்டுன்னே போட்டுக்கிறேன் நான். ரெண்டு கீவேர்டையும் நம்ம ஒரே பேஜில் ஆட் பண்ணிக்கலாம். செப்பரேட் பேஜஸ் ஒன்றும் தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே ஓகேங்களா? இப்போ ஸ்விம்மிங் பூல் போடுறேன். பெட்டு ஸ்விம்மிங் பூல், டாக் ஸ்விம்மிங் பூல், ரெண்டு கீவேர்ட்டும் நான் போடுறேன். ம் Let's see. இதில் பாருங்க, இது ஒரு சில மந்த்லாம் நல்லாவே போயிருக்கு. இப்போ மார்ச் மாதம் உங்களுக்கு சீசன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மார்ச், இல்ல ஏப்ரல் அண்ட் மே சம்மர் டைம் இல்லையா? அதான் அது அப்ப ஸ்விம்மிங். மார்ச்ல ஸ்டார்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஆமா பெட்டு ஆமா ஆமா ஸ்விம்மிங் பூல் பெங்களூர் 70 இருக்கு, டாக் ஸ்விம்மிங் பூல் பெங்களூர் 110 இருக்கு. இதுக்கு இவ்வளோ தான் கீவேர்டே இருக்கு. இப்போ பாருங்க, நான் ஒன்று சொல்றேன். இதெல்லாம் வந்து நம்ம மெயின் பேஜில் போட முடியாது. ஓகேங்களா? இதெல்லாம் சரி ஓகே செப்பரேட்டான ஒரு பேஜில் தான் வரும். ஓகேங்களா? இது ஓகே நான் என்ன மென்ஷன் பண்ணிடுறேன், இது கம்மி வால்யூம் தான் இருக்குது. கம்மி வால்யூம்ன்றதை விட இந்த சர்வீஸுக்கு இவ்வளோ தான் வால்யூம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு போயிட்டு செப்பரேட் பேஜ், அதாவது லோ வால்யூம்னு போடாமல் இங்கே செப்பரேட் பேஜ்னு போட்டுடுறேன். ம் இதை கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ண வேணாம் ஹோம் பேஜில். ஓகே ஓகேங்களா? இப்போ இதுக்கு நல்ல வால்யூம் இருக்குது, இதுக்கு மீடியம் லெவல் வால்யூம் இருக்குது. பெட் ஆக்சஸஸ் நம்ம பண்ணிட்டோம் இல்லைங்க, ஒரு முறை செக் பண்ணிக்கிறோம். அதே ஒரு முறை இங்கே இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் டாக்னு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, பிப்ரவரி. ஓகே, இப்போ இதுக்கு வந்து பெருசாக வால்யூம் கிடையாது பார்த்தீங்களா? ரொம்ப லீஸ்ட் வால்யூம் தான் இருக்குது. ஓகே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இப்போ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், இதுவுமே செப்பரேட் பேஜ் போடலாம். செப்பரேட் பேஜ்னா அந்த கீவேர்டை டார்கெட் பண்ணி ஒரு பேஜ் பண்ணிக்கலாம் இதில். ஓகேங்களா? இப்போ ம் டாக் கேஃப் பெங்களூர், ம் இதுக்கு நான் பெட்டுன்னு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் வேணா கூட. ம் ஓகே டாக் கேஃப். ஸோ ஹையஸ்ட் வால்யூம் பாருங்க, ம் தெரியுதுங்களா? ஆமா ரிலவெண்ட் கீவேர்டு 28 இருக்குது. நான் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு இதை ம் நான் ரேண்டமாக பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் பெருசாக பயங்கரமாக எக்ஸல்லாம் போட்டு பண்ணல. ரேண்டமாக ரொம்ப ம் சிம்பிளாக புரியுற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ம் டாக் கேஃப் பெங்களூர் அரௌண்டு. நான் இங்கே நோட்ஸ் எடுத்துக்கிறேன். திரும்ப நம்ம இதை ரீஒர்க் பண்ணுங்க. என்னன்னா இது ஃபஸ்ட்டு ரவுண்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 2-3 ரவுண்டு ம் போக வேண்டியது இருக்கும் இதில். ஓகேங்களா? ஓகே அதே மாதிரி ரெண்டுத்துக்குமே இருக்கு. பெட்டு கேஃப்க்கும் இருக்கு, பெட் ஆர் டாக் ம் ரெண்டுத்துக்குமே இருக்கு. ஓகேங்களா? இப்போ டாக் பார்க்கு அப்படின்னு எடுக்கலாம். எடுத்துட்டு ஓகே என்டர் பண்ணுறேன். பெட் பார்க்குன்னு ஒன்று போட்டுக்கிறேன்.
என்டர், லெட்ஸ் see. ஸோ இது வந்து மீடியம் வால்யூம் தான் இருக்குது, தெரியுதுங்களா? மீடியமான வால்யூம் தான் இருக்குது. இப்போதைக்கு நான் இங்கே ம் மீடியம்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் அதை வேற மாதிரி திரும்ப ரீஒர்க் பண்ணி திரும்ப ஒரு ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஹோம் பேஜில் என்ன வேணுன்றதை தான் நம்ம பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லெவல் கீவேர்டு தான். அப்புறம் இன்னும் 2 செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம செப்பரேட்டாக உட்காந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓகே டன் உங்களுக்கு ஹையஸ்ட் வால்யூம் டாக் ஆர் கேஃப் இந்த இதில் தான் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். இப்போ வேற ஏதாவது சர்வீஸ் இருக்கா ஆட் பண்ணுறதுக்கு? இதில் வேற ஏதாவது இருக்குதா? அவ்வளவுதான் சார், இப்போ இவ்வளோதான் அவ்வளவுதான். இருக்குது, இவ்வளோதான் இருக்குது இல்லைங்களா? நீங்கள் ஃபியூச்சரில் வந்து ம் டாகுக்கான ப்ராடக்ட்ஸ் என்ன சேல் பண்ணுறீங்கன்னா அதை நம்ம செப்பரேட்டாக வந்து பேஜாக தான் ஆட் பண்ண முடியும், ஹோம் பேஜில் பண்ண முடியாது. இப்போ அதுதான் டாக் ஆக்சசரிஸ். ஓகே, பெட் ஆக்சசரிஸ் தானே? பெட் ஆக்சசரிஸ், ஆக்சசரிஸ் பெல்ட், ஃபுட் எல்லாமே அதுதான். அது ஒன்றும் பெருசாக பெங்களூரில் மேபி வால்யூம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு முறை அதையும் செக் பண்ணிக்கிறேன். ம் ஏன்னா லோக்கலாக தேட மாட்டாங்க, இது வந்து நிறைய ஆன்லைன் சேல்ஸ் நிறைய போகும்னு எனக்கு பெட் தோணுது. ஆக்சசரி ஷாப் நியர் மீ அப்படி ஏதாச்சும் தேடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அது ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டும் இருக்குது. இல்லைங்க, எனக்கு அக்சசரிஸ் வந்து ஆன்லைனில் நிறைய சேல் ஆகிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் இருங்க. நியர்மீன் பார்த்து, ம் நியர்மீ வந்து பெங்களூருக்கு எக்ஸாக்ட் வால்யூம் கண்டுபிடிக்க முடியாது நம்ம. அது வந்து நம்ம ம் வந்து நம்ம வேணா லோக்கல் எஸ்யோவில் வேணால் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், இதில் வேணாம். ஓகேங்களா? பெட் ஆக்சசரிஸ், ம் பெட் ஆக்சசரிஸ் மட்டும் பெங்களூரில் 140 இருக்கு, பெட் ஆக்சசரிஸ் நியர்மீ 20. இப்போ டாக் கேஜ், பெட் சப்ளைஸு, டாக் லிஷ், இதெல்லாம் ப்ராடக்ட், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒரு பொருள்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பெட் ஆக்சஸ் நியர்மீன்ற கீவேர்டை நான் தூக்கிடுறேன். நியர்மீன்ற ஓகே கீவேர்டு நம்ம தனியாக வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம லோக்கல் ஏசியோக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பெங்களூரை தூக்கிடுறேன், த்ரூ அவுட் இந்தியா போடலாம். எவ்வளோ வால்யூம் இருக்குன்னு பார்க்கலாம். சேவ் கொடுத்துறோம். பாருங்க, நீங்கள் வந்து பெட் அக்சசரிஸ்ன்றது வெறும் பெங்களூரை மட்டுமே டார்கெட் பண்ண முடியுது. இன்னொன்று நான் சொல்லிடுறேன், இது வந்து சர்ச் இன்ஜினில் எவ்வளோ பேர் தேடுறாங்கன்றது தான் நான் சொல்ல வருது. இப்போ நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் பண்ணுறோம், யூடியூப்பில் ப்ரொமோஷன் பண்ணுறோம்னா அது வேற, நிறைய ஆடியன்ஸை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ம் அது வேற, இது வேற. சர்ச் இன்ஜினில் இவ்வளோ தான் வால்யூம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ம் ஆக்சசரிஸ் வந்து நீங்கள் இப்படி தான் போகணும், ப்ராடக்ட் வைஸாக தெரியுதுங்களா? கேஜ் இருக்குது, லீஷ் ம் இருக்குது, பிளாங்கெட் இருக்குது, இது வந்து ப்ராடக்ட் வைஸாக தான் நீங்கள் போகணும். இதை வந்து நம்ம செப்பரேட்டாக ம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். செப்பரேட்டாக ஆட் டு கார்ட் இதெல்லாம் வச்சு நம்ம செப்பரேட்டாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ம் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ புரிஞ்சுது புரிஞ்சுது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சார். இப்போ இது ஆக்சசரிஸ் 1900 இருக்கு இல்லையா? ஆ அது 1 இயர்து நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா? இல்லை, 1 இயர்னா 1 இயர் கம்ப்ளீட் 1 இயர்க்கான வால்யூம் கிடையாது, இது எவ்ரி மந்த்துக்கான வால்யூம் இது. மந்த்லி? ஆமாம், மந்த்லி 1900. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு இது வந்து மந்த்லின்னு சேஞ்ச் பண்ணுறேன், கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதே வால்யூம் தான். ஏன்னா நம்ம இப்ப இதுக்கு முன்ன செக் பண்ணப்போ 10 தான் இருந்தது, 10 20 என்னவோ. இல்லைங்க, அது வந்து பெங்களூருக்கு செக் பண்ணியிருப்போம். இது வந்து பாருங்க, நான் இந்தியன் ஆ, இங்கே ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க, புரிஞ்சுது புரிஞ்சுது. த்ரூ அவுட் இந்தியா. ஓகே ஓகே, ஆல் ஓவர் இந்தியா. ஆமாம், ஆல் ஓவர் இந்தியா. சரி. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒன் செட் தான், இன்னும் 2-3 மீட்டிங் இருக்குங்க கீவேர்ட் ரிசர்ச்சுக்கு. கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து கண்டென்ட் எப்படி வரணும், கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் ஹோம் பேஜில் எப்படி இருக்கணுன்றத கூட நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதில் ஓகே. இப்போ நீங்களே டிசைட் பண்ணுங்க, இதை நான் அந்த ஷீட் வேணா அமுச்சு விட்டுறேன். ஓகேங்களா? சரி. இதில் நீங்களே டிசைட் பண்ணுங்க, எதுக்கு அதிக வால்யூம் இருக்குன்னா கெஃபேக்கு தான் வால்யூம் அதிகமாக இருக்கு. அதை விட்டா நம்மளுக்கு பெட்டு, போர்டிங். டே கேர், போர்டிங் கிடையாது. போர்டிங்க்கு குட் வால்யூம் இருக்குது, அதாவது வந்து 390 சம்திங் ஏனோ இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்ல வால்யூம் இருக்குது. அதாவது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து செகண்ட். ஓகேங்களா? ரிமைனிங் எல்லாம் மீடியமா இருக்கு. நம்ம ஒரு பேஜா ஆட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு செப்பரேட்டா பேக் லிங்க்லாம் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துடலாம். சரி, ஓகே. இப்போ சொல்லுங்க என்ன பண்ணலான்றதை நீங்க டிசைட் பண்ணி சொல்லுங்க. ஓகேங்களா? இது ஓகே சார். இப்போ இதுல வந்து என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைமரி பிசினஸ் இதுதான். ஏன்னா அது டே கேர் தான், ஓகேவா, போர்டிங் தான். சோ அது கெஃபெட்டேரியா, இது 2 தான் ஆக்சுவலா அன்னைக்கு நம்ம செக் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ரெண்டுத்துல ஏதோ வந்து ஹோம் பேஜ் ஏன் சொல்றேன்னா, ஹோம் பேஜ் யூஸ்வலா வந்து நல்லா ரேங்க் பண்ணுங்க, அது எந்த பிசினஸ் வந்தாலும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல பேக் லிங்க்லாம் பண்ண போறோம். அதனால வந்து இப்போ பேக் லிங்க்லாம் பண்ணும்போது நேச்சுரலா நம்ம வந்து இந்த பேஜுக்கு செப்பரேட்டா பண்ணுவோம், இந்த பேஜுக்கு செப்பரேட்டா பண்ணுவோம், அதெல்லாம் கரெக்ட் தான். பட் நீங்க வந்து இப்போ ஒரு ஃபேஸ்புக்ல போயிட்டு உங்க பேஜ் ஆட் பண்றீங்கன்னா அங்க வந்து ஒரு வெப்சைட்னு ஒரு லிங்க் இருக்கும், தெரியுங்களா?
ஓகே. வெப்சைட்னு ஒரு லிங்க் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ல போயிட்டு ம். நீங்க இந்த பேஜை போட முடியாது, இந்த பேஜை போட முடியாது, ஹோம் பேஜ் தான் போட முடியும். ஓகே. அப்ப நேச்சுரலாவே ஹோம் பேஜ் தானே பேக்லிங்க் அதிகமாக கிரியேட் ஆகும். இதை தான் நான் சொல்ல வரேன். ஆமா. அப்போ ஹோம் பேஜ்ல ம். எந்த ம். ம். கீவேர்டை நீங்க டார்கெட் பண்றீங்களோ அதுக்கு நேச்சுரலாவே பேக்லிங்க் அதிகமாக கிரியேட் ஆகிடும், அந்த பேஜ் முன்னாடி வரும். ஓகே. புரியுதுங்களா? சார் நம்ம ரெண்டுமே ஆட் பண்ண முடியாதா? ஹோம் பேஜ்ல ரெண்டுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதா? ரெண்டுமே பண்ணலாங்க. ஆனா ம். ஹைலி ஹை குவாலிட்டி கண்டென்ட் வேணும், நிறைய ம். இன்டர்னல் குவாலிட்டி கண்டென்ட்டும் வேணும், எக்ஸ்டர்னல்லாம் பேக்லிங்க்கும் வேணும். நிறைய எஃபோர்ட் போட்டா ரெண்டுமே பாசிபிள். ம். ரெண்டுமே பாசிபிள். ப்ராப்ளம் என்ன தெரியுமா சார்? ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இப்ப மீதி எல்லாம் விட்டுருங்க. இந்த 2 சர்வீஸ்ல இந்த போர்டிங்ன்றது வந்து என்னோட டோட்டல் செட்டப்லயே 70% ஆஃப் சர்வீஸே போர்டிங்காக பண்ணதுதான். ஓகேவா? உங்களுக்கு புரியுது இல்லையா? என்னோட சர்வீஸே அதான் இனிஷியலா. கெஃபே வந்து ஓகே, நாங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம அதை ஹோம் பேஜ் கான்சென்ட்ரேட் வந்து யூஐ டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? ஹோம் பேஜ் யூஐ டிசைன்ல வந்து போர்டிங்க்கு தான் பண்ணியிருக்கீங்களா? ஆமா. ஓகே. அப்போ வந்து நம்ம இதை ஆட் பண்ண முடியாதுங்க, போர்டிங்க்கான நீங்க ஒரு வாட்டி கீவேர்டு. செக் பண்ணுங்க சார். அதுல வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிருக்கோம். இல்லைங்க, சர்வீசஸ். எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியாதுங்க. இப்போ பாருங்க, இது வந்து சர்வீஸ் டீட்டெயில்ஸ் தான், தெரியுதுங்களா? இப்போ நான் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறேன், இது பழைய பேஜ். இங்கே இது எஸ்டிமல் சைட்டு. ஓகே, லெட்ஸ் see. இப்போ பெட் கேர்ன்ற கீவேர்டு இருக்குது, அது கூட வீனஸ் பெட் கேர்னு இருக்குது. இங்கே ஒரு கீவேர்டு போட்டிருக்கீங்க, பெட் பேரண்ட் பேஸ்டு பெங்களூர்னு இருக்கு. அவர் சர்வீசஸ்ன்னு போட்டு இப்போ வந்து பெட் க்ரூமிங், ஹோம், இதெல்லாம் கீவேர்டு கிடையாது. இதெல்லாம் வந்து லிங்க், இன்டர்னல் லிங்க் தான் கொடுத்துருக்கோம். ஆக்சுவல் கீவேர்டு எதுனா, இப்போ நான் ரீட் மோட் கொடுத்து ஓப்பன் பண்ணால் கஸ்டமர்ஸ் பெட் க்ரூமிங் சர்வீஸ், ஸோ இதுதான் கீவேர்டு. பெட் க்ரூமிங் சர்வீசஸ் பெங்களூர்னு போட்டால் இதுதான் கீவேர்டு. இந்த கீவேர்டுக்கு தான் இந்த பேஜ் ரேங்க் ஆகும். ஓகே. புரியுதுங்களா? ஓகே. இப்போ நான் வந்து அமேஸ் இன்ஸ்டியூட் பேஜை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இதில் உங்களுக்கு தெரியும் இது வந்து வெப்சைட் எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோன்றது. இது டிபெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு வழி சொல்கிறேன், இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம பண்ணலான்னு. இந்த மாதிரி வெவ்வேறு ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். இப்போ பாருங்க, இது ஹோம் பேஜ். நல்லா பாருங்க, ஹோம் பேஜில் பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் இருக்குது. இப்போ பாருங்க, யூஐஎக்ஸ் கிராஃபிக் டிசைன் இன்ஸ்டியூட் பெங்களூர். நீங்கள் சொன்னீங்களே 2 கீவேர்டும் போட முடியும், 2 கீவேர்டும் போட முடியும். ஆனால் ஸ்ட்ராங்கான பேக்லிங்க் இருக்கணும், ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருக்கணும். இப்போ இது ரெண்டுமே டார்கெட் பண்ணி இதை ரேங்க் பண்ணியிருக்கோம். அதுதான் இங்கே விஷயம். புரியுதுங்களா சார்? புரிஞ்சுது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஆனாலும் செப்பரேட் பேஜும் இருக்குது, யூஐஎக்ஸ் செப்பரேட் பேஜ், அப்புறமா வந்து கிராஃபிக் டிசைன் செப்பரேட் பேஜும் இருக்குது. ஆனால் வந்து இந்த பேஜோட இது ஹோம் பேஜ். ஏன் இதை ஹோம் பேஜ் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம்னா, எங்களுக்கு இதுதான் பிரைமரி கீவேர்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸும் இருக்குது பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செப்பரேட்டாக இருக்குது, வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் செப்பரேட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்களும் பிளான் பண்ணணும். நீங்கள் வேணால் டிசைட் பண்ணுங்கள் இதில் எது நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ போர்டிங், டே கேர் இதுவுமே நல்ல வால்யூம் தாங்க, ஒன்றும் இது இல்லை. இதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம் சார். பட் ரெண்டும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே தாங்க நான் சொல்கிறேன், போர்டிங் அண்ட் டே கேர் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இல்ல, கெஃபேயும் சேர்த்து. அது வந்து கீவேர்ட் டம்பிங் ஆகிடுங்க, அந்த மாதிரி போட்டால் கீவேர்ட் டம்பிங் ஆகிடும். அப்படி பார்த்தா இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த பேஜில் வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் பண்ணுங்கள் சார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ஹோம் பேஜில் ஆட் பண்ணிவிடுங்க, கிராஃபிக் டிசைனிங் ஆட் பண்ணிவிடுங்க, ஃபுல் ஸ்டாக் ஆட் பண்ணிவிடுங்க, வீடியோ எடிட்டிங் எல்லாமே ஒன்றா போட்டு ஒன்றா ரேங்க் பண்ண முடியாது இல்லைங்களா? அதுக்கு தான் செப்பரேட் பேஜ் ஒன்று போட்டு செப்பரேட்டாக தான் ஆட் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இங்கே வந்து இதை வந்து ஹோம் பேஜாக போட்டுக்கலாம். இதை வந்து ஹோம் பேஜுக்கு வந்து இது பண்ணிக்கலாங்க. இது ஹோம் பேஜ். இது வந்து செப்பரேட் பேஜ் பண்ணிட்டு இதையும் ரேங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ ஹோம் பேஜ்னா அந்த பேஜ் வந்து எதை பற்றி இருக்குதுன்னா, இது பாருங்க, இது ஒரு ஐடியா தான். இப்போ வந்து நிறைய பேர், இப்போ நீங்கள் உங்களோட பழைய வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா எந்த கீவேர்டுமே இல்லை ஆக்சுவலாக ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா. பாருங்க, இது எங்களோட ஹோம் பேஜ் அப்படின்றது தான் இருக்கு. எங்களோட ஹோம் பேஜ் இந்த சர்வீஸ் கொடுக்குறோம், இது வேற மெத்தடு. இப்போ நான் சொல்லியிருக்கிற மெத்தடை வேற. அட்லீஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து இந்த கீவேர்டு, இந்த கீவேர்டு இருக்கு இல்லைங்களா, இந்த 2 கீவேர்டை நம்ம ஹோம் பேஜில் போட்டு அதை குயிக்காக ரேங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ இதுக்குமே ரேங்கிங் பண்ணலாம், டாக், கேஃபே, பார்க்கு இதெல்லாம் ரேங்க் பண்ணலாம். செப்பரேட் பேஜ் வச்சு ரேங்க் பண்ணலாம். ரேங்கே ஆகாதுன்னு இல்லை, எல்லா பேஜுமே ரேங்க் பண்ணலாங்க. சரி சார், டன். இப்போ நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க, ஒரு ஷோரூமுக்குள்ள போறீங்க, ஷோரூமுக்குள்ள போகும்போது மெயின் டோர்ல தான் எல்லாருமே என்டர் ஆவாங்க.
என்ட்ரு ம் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் ஃப்ளோர்ல வேற வேற ப்ராடக்ட்லாம் இருக்கும். அங்கெல்லாம் போனாலும் போகலாம், போகாமலும் இருக்கலாம். ஆனா மெயின் டோர்ல கண்டிப்பா என்ட்ரு ஆவாங்க. ம் அந்த ம் மெயின் ம் டோர் எதுன்னு கேட்குறேன். பெட் போர்டிங் டே கேர் நீங்க சொல்லிட்டீங்க. அது அது ரிலேட்டடா ம் தான் நம்ம யூஐயும் பண்ணியாச்சு. ஓகே ஓகேங்களா? அதை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே டன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி இப்ப சார் ஓகே மீதி எதனா ஏதாவது டவுட் இருக்கு, வேற ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா மறுபடியும் இன்னொரு மீட்டிங் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் 1 or 2 டேஸ்ல. சரி நான் ஓகே ஃபர்ஸ்ட் டன் ஃபோக்கஸ் பண்றது எஸ்இஓ தானே. நம்ம ஃபோக்கஸ் பண்றது எஸ்இஓ பிளஸ் இந்த வெப்சைட் ஆப்டிமைசேஷன். இதை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்லோவா வந்து ம் நான் இன்ஸ்டாகிராம் growthக்கும் நான் வேற ஐடியாஸ் கொடுக்குறேன். ம் சரி ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்காங்க? எதுவும் இல்ல சார் அவ்வளவுதான் ஓகே, டன். நான் உங்களுக்கு நான் சர்வீஸ் மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்றேன் அவங்களுக்கு விஸ்வாங்களுக்கு நான் லிஸ்ட் கொடுத்திருந்தேன் இல்லையா ம், என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் ஏதாச்சும் மறந்துருந்தேன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே. பட் இதுதான் மெயின் ஓகே, இப்போ மெயின் பிசினஸ் செகண்ட் இதுதான் போர்டிங் தான் செகண்ட் மீட்டிங் ம் வந்து இதை நான் ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் ம் மீட்டிங் இதுக்கு செப்பரேட்டா கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி அதுக்கு ம் அந்தந்த பேஜ்ல என்னென்ன கீவேர்ட்ஸ் வருதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரி சார் ஓகே ஓகேங்களா? நெக்ஸ்ட் மீட்டிங்ல ஹோம் பேஜுக்கான கீவேர்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதர் பேஜஸ்க்கான கீவேர்டு என்ன இருக்கோ அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ம் சரி சார் ஓகே வேற ஏதாவது டவுட் இருக்காங்க? எதுவும் இல்ல சார் எப்ப இருக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட்டு நாளைக்கு இல்லை. நாளைக்கு அது நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப ஃப்ரைடே கனெக்ட் பண்ணிடலாம். ஃப்ரைடேவா ஃப்ரைடே, சரி சார் ஓகே சாட்டர்டே, சண்டே எல்லா நாளும் கனெக்ட் பண்ணலாங்க. நீங்க சரி கொடுத்துட்டீங்க, சார் என்கிட்ட கொடுத்துட்டீங்க. அதனால உங்களுக்கு க்ரோ பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. அவ்வளவுதான். சரி சார் டன் ஓகே. நான் ஃப்ரைடே ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தா சொல்றேன் ஸோ ஃப்ரைடே ஹோம் இதுல பேஜ் பாருங்க, நான் ஸ்டார்ட் வால்யூம்லாம் மென்ஷன் பண்ணல. குட் வால்யூம், மீடியம், ஹையஸ்ட் வால்யூம். இந்த ஹையஸ்ட் வால்யூம் வந்து 5K to 6Kன்னு இருக்குது. ம் ஹையஸ்ட் வால்யூம் இதுதான். ஓகேங்களா? இதை நான் ரெட் ம் கலர்ல மார்க் பண்ணிடுறேன் வேணா கூட. இதான் ஹையஸ்ட் வால்யூம். ஓகேங்களா? ம் ரிமைனிங் அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று பெட் போர்டிங் பெங்களூர் தான். பட் நம்ம ஆல்ரெடி யூஐ பண்ணியாச்சு. ஸோ இதே ஃபோக்கஸ் ம் பண்ணலாம். இதில் என்ன கீவேர்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அது மட்டுமே இருக்கட்டும். ஸோ இப்போ அது மட்டும் இருக்கட்டும்னா ஹோம் பேஜுக்குள்ளே வந்தால் சர்வீஸ்னு ஒரு செக்ஷன் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண தான் போகிறோம். பட் ஹோம் பேஜில் எந்த கீவேர்டை டார்கெட் பண்ணுறோன்றது தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். ம் ஓகேங்களா? புரிஞ்சுது இதை நான் அப்படியே அனுப்பி விட்டு வரேன் உங்களுக்கு. ம்